வணக்கம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுவும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 வகையான திணைகள்ல குறிஞ்சி திணை மலையும் மலை சார்ந்த இடமும். அந்த குறிஞ்சி திணையின் தலைவனும் எம்பெருமான் முருகன் தான். அதே பேர்ல குறிஞ்சி ஆண்டவர் அப்படின்னு கொடைக்கானல்ல இங்க முருகன் வீற்றிருக்கிறார். குறிஞ்சி ஆண்டவர் கோவில் கொடைக்கானல் லேக்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த கோவில் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு வச்சிருக்கு. இந்தியரை மணந்த வெளிநாட்டு பெண்மணி லேடி ராமநாதன் அப்படிங்கிறவங்க இந்த கோவில் 1930களில் கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவல். இந்த கோவில் இப்போ பழனி கோவிலோட ஒரு உபகோவிலா இந்து சமய அறநிலையத்துறையில பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவில் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா கொடைக்கானல்ல நிறுவி வருது. அதுவும் இந்த திருக்கோவிலோட ஸ்தல விருட்சம் குறிஞ்சி மலர் தான். குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட குறிஞ்சி மலர் தான். எல்லா குறிஞ்சி மலரும் அப்படி கிடையாது. ஒரு சில குறிஞ்சி எல்லாம் அப்பப்ப நடுவுலயே பூக்குற மாதிரி இருக்கு. அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி மலர் என்ன மலர்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அது அடுத்தது கொடைக்கானல்ல எப்ப பூக்க போகுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கூகுள்ல போட்டாலே தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் ஒரு ஆன்மீக சுற்றுலா தலம், அருமையான ஒரு திருக்கோவில். குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோவிலை தரிசிச்சதுல மிக மகிழ்ச்சி. ஒரு சின்ன கோவில், எல்லாரும் மறக்காம பார்த்து மகிழ்ச்சியா இருங்க. நன்றி.